வன்னியர் புகழ்பாடும் சாதி பிள்ளைகள் ஒரு இனக்காக்கும் இனத்தின் வரலாறு. வன்னிகுல சத்திரி வரலாற்று இயக்கத்தின் சார்பில் தலைவர் சாமி கச்சிராயர், தியாகவள்ளி, கடலூர் மாவட்டம். பொதுச் செயலாளர் ஏ.கே. சுடர்மணி நாயக்கர், ஆவடி, சென்னை. இந்த அமைப்பின் சார்பில் இந்த வன்னிகுல சத்திரிகள் புகழ்பாடும் சாதி பிள்ளைகளை பற்றி ஆவணப்படத்தை எடுத்துள்ளோம். இந்த ஆவணப்படம் சாதி பிள்ளைகள் என்ன? சாதி பிள்ளைகள் வன்னிகளுடைய சாதியை புகழ்ந்த பாடல்கள் சாதி பிள்ளைகள். ஒண்டிப்புலி, குடிப்புலி என்று பல்வேறு பெயர்களில் பல மாவட்டங்களில் இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த சாதி பிள்ளைகள் கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவ மன்னர் காலத்தில் இவர்கள் அந்த ஓடாத தேர், காஞ்சி காமாட்சி அம்மனுடைய தேரை ஓடல. மன்னர்கள் கூப்பிட்டு பல பேரை ஓட சொல்றதுக்கான முயற்சி எடுத்தாங்க, ஓடல. ஆனா இந்த சாதி பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா, கேரளாவில் மலையாளத்துல மாந்திரிக மோடி வித்தியை கத்ததால இவங்க ஒண்டிப்புள்ளிங்கிற என்ன பண்றாரு, அந்த தேரை எடுத்து வெற்றிகரமாக முடிச்சிடாரு. அதை பாராட்டி அந்த காலத்து மன்னர்கள் உங்களுக்கு என்ன கேட்கும் போது, நாங்க உங்க சாதிக்கு, அதாவது வன்னிகுல சக்தி மரபை சேர்ந்த அரச மரபசன் சாதிக்கு பிள்ளைகளா இருப்போம் அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு செப்பு பட்டயம் எழுதி கொடுத்துறாங்க. அந்த செப்பு பட்டயத்துல நீங்க வன்னிகுல சக்தி அரச மரபு சார்ந்த சந்ததிகளுக்கு நீங்க போய் அங்க வீடு விடா சென்று வரி வசூல் செய்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் பிரகாரம் இப்போதையும் இந்த நூற்றாண்டிலும் நமக்கு உள்ள ஒரு வரலாற்று பெருமை என்ன சொன்னா, அரச மரபினுடைய ஒரு சாதிக்கு, ஒரு பெரும்பான்மை இனக்குழுவுக்கு, வட தமிழ்நாட்டில் பெரும்பான்மை வாய்ந்த ஒரு இனக்குழுவுக்கு இவர்கள் வீடு விடா சென்று இன்றளவும் புகழ்ந்த பாடி அவங்க விருது பெயர்கள், பட்ட பெயர்கள், அவங்களுடைய வீரம், அவங்களுடைய தான தர்மங்கள் எல்லாம் போற்றி பாடி கல்யாணம், சாவு, கருமாதி, கோயில் திருவிழாக்கள், வண்டியில் இடத்துல கோயில் திருவிழாக்கள்ல சிலம்பம் போன்ற வித்தைகளை காட்டி இவங்க வசூல் பண்ணி சாப்பிட்டுட்டு வராங்க. எப்பெல்லாம் அவங்க வருவாங்கன்னா, கிராமத்துல ஒரு குதிரையில வருவாங்க. அந்த குதிரையில அந்த மூட்டை முடிச்சோட ஒரு கோயில்ல பொது இடத்துல தங்குவாங்க. அங்க தங்கி முதல்ல அந்த ஊர் தலைவர், அந்த தலைவர் வீட்டுல போய் இவங்க அந்த நாங்க வந்திருக்கோம் தகவல் சொல்லி வீர வரலாற்று சொல்ல விருது கொடியை பிடிச்சிட்டு போய் தெருவா போய் அந்த பாங்காங்கிற வெண்டையம் 2 கருவியில கொண்டு இசைச்சு அவங்க நாங்க வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே முதல்ல அறிவிச்சிருவாங்க. அப்புறம் வீடு வீடா போய் இந்த மாதிரி வரி கேட்பாங்க. வரி கேட்கும்போது அவங்களோட வரலாற்று பெருமைகளை, பட்டப்பேர்களை புகழ்ந்து பேசி அவங்கள அம்மா நல்லா இருக்கலாம், அப்பா நல்லா இருக்கலாம் கேட்டு வரி வசூல் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்ப இந்த ஆவணப்படத்துல வர்ற நாயகன் யாருன்னு கேட்டீங்கன்னா, தம்பிப்பேட்டில் பூர்வீக கொண்டு வசிச்சு வர சோதி சாதி பிள்ளை. அவங்க குடும்பம் தற்போது பெரிய காடு சைகளை வசிச்சு வராங்க. அவங்களை போய் நேரில் சந்திச்சு நம்ம அவங்களை பத்தி முழுமையாக ஆவணப்படுத்திருக்கிறோம். ஒரு பெரும்பான்மை இனக்கூட வன்னிய சமுதாயத்திற்கு இப்படி ஒரு பெருமை இருக்குன்னு சொன்னா உலகத்திலே வேற எந்த சாதிக்கும் இல்லை. வளர்க வன்னியகுல சத்திரிகள் வரலாற்று பெருமை, வாழ்க சாதி பிள்ளைகள். சிவனோட வேர் விழுந்து தீனாக தண்ணிலே விழுந்து மறுமாலையோட மகாமணி சரசல் கௌரவா தேவர் பூர் கைனால தூணிக்கர் விருதுகள் 32 விலங்கவே மாறல் கூணல். அவங்க சலமெல்லாம் உண்டாயிரத்தால் தூந்து போல் வீரவண்ணியில் அவங்க வன்னியை அகத்துல எப்படி பிறந்தாருன்னா, சிரசிலே கிட்டி விரும்பும் மார்பேல் கூணலும், காலிலே வெண்டயமும், புல்லாங்கோலும், வெள்ள குதிரையும், வெள்ளை யானையும், சிங்கமா குடியும், கிளிக்குடியும், 18 விருது, 32 ஆயுதம், அத்தினி உற்சவத்தோட பிறந்தார் வீரவண்ணியன். அவங்க விருதையாருக்குள்ள காஞ்சிபுரத்துல காமாட்சிமன் தேர் ஓடாத இருந்து தலச முள்ளைய மனைவி காவு கொடுத்து அதனால ஏற்பட்டது. பாண்டியன், சேரியன், சோழியன், பல்லவர், தேசராஜா, நவாப்பு, வெள்ளக்காரன், காமராஜன், திகா, திமுக, அதிமுக இவங்க ஆட்சிக்கு அவங்க ஆட்சிக்கு முன்னாடியே அவங்க விருதுகார பிள்ளை. வன்னியரை தவிர அடுத்த ஜாதி கிட்ட வாங்க மாட்டோம். களை வெட்டி கஞ்சி குடிச்சாலும் அவங்க படையாட்சி வாசல் தான் நம்ம நின்று வசூல் பண்ணி வாழ்வோம். இதுதான் நம்ம சாதியோடைய வழக்கம். அவங்க சாதிக்கும் விருதுகார பிள்ளை. காட்சி நகர் வாழ்கின்ற ஏகாமனால் கலிகின்ற எழுத்த குலமா, அவங்க தேவேந்திர மகள மந்திரமலை திருமணம் செய்த குலமா, அவங்க வன்னிய இனத்து வாதா இனதாவிய சம்பரம் செய்த குலமா, அவங்க ரத்னாவரி பட்டணத்துல பல சுதந்திரம் கொடுத்து வாதா இனதாவிய சம்பாரம் செய்து அந்த தெய்வலவுக்கு தான் தோத்து கொடுத்த வீரவண்ணியின் பாலை விட்டு உப்புனார், உடையார், சவுட்டியார், கச்சிராய், சென்னுராய், மலுங்கராயர், பாலும்பராயர், நைனாயர், சோழிங்கராயர், இத்தினி 18 வட்டம் படை ஆண்டவர் தான் படையாட்சி என்று பேர் பெற்ற வன்னி குலம். அவங்களுக்கு நம்ம விருதுகார புள்ள அவங்க கையிலால உள்ளது
அப்பா பார்த்தாங்க, ராமாபுரத்துல பார்த்தாங்க, சமட்டியத்துல பார்த்தாங்க, வெள்ளக்காரில பார்த்தாங்க. அந்த சமட்டியார் 500 ரூபா கொடுத்தாங்க. அவங்க கையில உள்ளது ஒரு 100 ரூபா கொடுத்து அவங்க கையில அரிசி கொடுத்து காசு வாங்கி மனம் போல் வாழ்த்த வேண்டும். வளர்ந்துருடியா மகசம்பத்து மனசம்பத்து வாழ்சம்பத்து அறந்து அவன் வட்டி விரிகி பால்வான பொங்கி அவன் மலை போல வந்த தும்மங்களா பலி போல் இங்கு ஒரு குடிக்கு 1000 முடியா இருந்து கட்டுறவங்களே காமாட்சி மூலியமா இருந்து அவங்க ஆண் விளங்கி பெண் விளங்கி கொடி விளங்கி கோத்திரம் விளங்கி மாங்கல் விளங்கி அவங்க அறிவு போல் வேரோடி முடிவு போல் சுத்தி மூச்சு அழியாமல் வாழ்ந்து அந்த கட்சி காமாட்சி அம்மனுடைய அருளாலையும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருளாலையும் வேல் மருத்துவ ஆதிபராசக்தியோடைய அருளாலையும் அவங்க இன்னும் நல்லபடியாக வண்டியை கோத்திரம் விளங்கி அவங்க குடி விளங்கி கோத்திரம் விளங்கி அவங்க இன்னும் சௌரியமா வளர்ந்துருக்கூடிய மாசு கொண்டாசியா வாழ்ந்தா. ஓடியா 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 அந்தன குந்து காலி அறது சந்தமொழி கொந்தன கோணவாசி கோணங்கத்திரிக்காய் சின்னி ஆதனா உள்ள தாண்டு காலி ஓடியா 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 பொம்மை குட்டி ஓடியா திகி திக 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 நம்ம காசி காட்டி வித்த காட்டுறவங்க கிடையாது, அவங்க படையாச்சினுடைய பிள்ளை. இது வரம் வர மந்திரம் காட்டி காய்ச்சிடுவாங்க கிடையாது. நம்ம அதே கோட்டம் என்னது கோட்டம் பொம்மக்கா ஓடியா திகி திக 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 ஓடிப்போ 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 கை கட்டிக்கிட்டா எம்மா நாள் அது பட்டியா கிடந்தது. சித்திரை பிறகு 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 பசி எடுத்துக்கிச்சு. சத்தி மலாட்டி சிஸ்டம்ல சத்தி பகவதி சத்தி பகவதி சத்தி பகவதி மலையாள குஷாத்தி பாவானா வரணும் போனா போகணும் குஷாத்தி ஓடிப்போ 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 பொம்மக்கா ஓடியா திக ஓடிவா திக ஓடிவா அம்பா வெள்ளைக்கார பாப்பா வெள்ளைக்கார பாப்பா. அந்த காலத்துல கட்டம் பாசி பாத்தியா தூங்க வைக்கிறதுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறது கட்டமரப்பாச்சு. இது எப்ப வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு முன்னாடி எங்க தாத்தா ரெடி பண்ணது. நான் இந்த பேரை விடாமே வச்சிருக்கேன். அத சத்தி பகவதி டைம் ஆச்சு. அந்த வீட்டு அம்மா எதிர்பார்க்குது. அது 4 படி நெல்லு தரும், வாங்கணும் போகணும் வரணும் முடிஞ்சு போச்சு. மாசக்தி தாயே எங்க தாத்தா சக்கரபாணி அவருமோ 3 பேரு, 3 பொண்ணு 3 ஆணு. ஒன்னு திருக்கோளூர்ல கொடுத்தோம், ஒன்னு நெய்வேலியில கொடுத்தோம், ஒன்னு விரதாலம் உரம் சத்திவாடியில கொடுத்தோம். எங்க அப்பா 3வது ஆளு லாஸ்ட் 6வது ஆளு. அவர் கல்யாணம் பண்ணது கோட்டை. அடுத்தது நடுபெருப்பா கல்யாணம் பண்ணது செஞ்சி. பெரிய பெருப்பா கல்யாணம் பண்ணது நெய்வேலி. அவருக்கு 2 தாரம். எங்கள் நிலம்லாம் இருந்து தம்பிப்பேட்டையில் ஆளுக்கு 3 ஏக்கர் இன்னைக்கு இருக்கு. நிலம் இருக்கு, சொத்து இருக்கு, வசூல் இருக்கு. தை மாதம் பிறந்தா பிச்சாவரம் போவோம், ராதாவளம் போவோம், அது கிள்ள போவோம், முட்லூர் முழுங்கிலடி இதெல்லாம் தை மாசி பங்குனி வசூல். இந்த கிராமத்தில் வசூலும் பண்ணுவோம், ஈம்பூசுற வேலையை செய்வோம். எங்கெல்லாம் அந்த காலத்தில் படிப்பே வாழ்க்கையே எங்களுக்கு இதுதான். ஊராக போகிறது, வசூல் பண்ணுறது, ஜாமான்லாம் பூசுறது, பற்ற வைக்கிறது, காசு செலவுக்கு அதை வந்து தான் பசங்க படிக்க வைக்கணும், கட்டி கொடுக்கணும். எத்தனை பசங்க? மொத்தம் 4 பசங்க, 3 பொண்ணு 1 பையன். பெரிய பொண்ணு மெட்ராஸ்ல வேலையில இருக்கு.
ஒரு பொண்ணு சுப்பிரமணியபுரத்துல படிக்குது. பையன் சண்டே ஹாஸ்டல்ல படிக்கிறான். இவங்க என்ன படிக்கிறாங்க? பொண்ணு துர்கா என்ன படிக்குது? 5வது படிக்கிறேன். எங்க படிக்கிறப்பா? ஊராட்சி நடுநிலை பள்ளி பெரிய கட்டுசாகை. பெரிய கட்டுசாகை படிக்கிறியா? அக்கா என்ன படிக்கிறாங்க? 9வது சுப்பிரமணியபுரம். அக்கா பேருங்க? சூர்யா. தம்பி அண்ணனா? அண்ணன் ஆனந்தன். என்ன படிக்கிறாரு? ஸ்கூல்ல 7வது சென்ட் டேவிட். கல்லூரியா? ஓட்டில. சரி சரி. நீங்க எல்லாமே நல்லா படிக்கிறீங்க. என்ன விவசாயம் நல்லா இருக்கு உங்களுக்கு? நிலம் இருக்கு, சவுக்கெல்லாம் போட்டிருக்கேன். என்ன ஊர்ல இருக்கு? தம்பிப்பேட்டையில. சரி, தம்பிப்பேட்டையில போட்டிருக்கேன். இது பெரிய கடைசியில தங்கி இருக்கேன், குடும்பம் இருக்கேன், படிக்க வச்சுக்கிட்டு கிராம வசூலுக்கு போறது கிட்ட, அதனால கிட்ட போறது. இந்த மறுபடி வசூலுக்கு வருஷம் போறது வசதியா. பசங்களுக்கு பாதுகாப்பான இடம். ஏதாவது ஒரு ஆபத்துன்னா என்ன வந்து காவணம் பண்ணுவாங்க. பெரிய காட்டு சேகன்னா காஞ்சிபுரத்துக்கு அடுத்த ஊருன்னா இதான். ஜாதி பிள்ளைக்கு அவளுக்கு ஒரு மரியாதை உண்டு. எனக்கு அன்பா பசங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னா 50 100 கொடுத்து தாங்குவாங்க. நல்ல மனசால தப்பு கிடையாது. நம்ம ஏரியாவிலே இது நல்ல தொழில் செய்றீங்க. இப்ப இது விட்டா சமயத்துல வந்து எங்களுக்கு வசூல் தான் அதிகமா இருக்கு. 10 மாசம் 10 ஊர் இருக்கு. அது தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது ஒரு சமயத்துல பாத்தெல்லாம் பத்த வைப்போம். ஈம்பூச வேலைக்கு போவோம். எங்க கூட எங்க பொண்டாட்டி செல்வனாகி இட்டு போவான். அவங்க ஏதாவது எடுத்து போடுவாங்க. ஏதாவது அன்னி செலவுக்கு சாப்பாடு சம்பாதிப்போம். ஏதோ தப்பு கிடையாது. நல்லபடியா பயிர் வைக்கிறோம், பாக்குறோம். நல்லபடியா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ஒரு பங்கு பிடிச்சி கொடுத்துருக்காங்க? எனக்கு வந்து நொச்சிக்காடு, நடுத்தட்டு, தேகவல்லி, திருஷ்டாபுரம், பிச்சாவரம், தெற்கு பிச்சாவரம், வடக்கு பிச்சாவரம், தேவனாம்பட்டினம், பள்ளியப்பம், வண்ணார்பேட்டை, புதுப்பாளையம், சூப்பனாஞ்சாவடி, சாத்தமப்பம், வெள்ளக்கரை. இது 10-12 மாசம் ஊர் கிராம வசூல் தான். இது அப்படியே அன்னைய ஒரு மாசம்னா 1.5 மாசம் கூட ஆகும் மறுபடி வாங்கி முடிச்சு வர்றதுக்கு. அன்னைய காலகட்டம்லாம் ஓடுது. படையாச்சினுடைய பேர்லன்னா அந்த தொழில் தான் செய்துட்டு வரோம். எந்த தவறு என்னென்ன கால விசேஷம் எல்லாம் வன்னீர் வீட்டு குடும்பத்துக்கு நீங்க போய் சாவுக்கு போவோம், வாழ்வுக்கு போவோம். போய் என்ன பண்ணுவீங்க? அவன் வெண்டையாட்டம், கொடி விருதுகள்லாம் சொல்லுவோம். அவன் கையில உள்ளத வீட்டுக்கு அரிசியோ ஆமா என்ன மாதிரி புகழ்ந்து போடுவீங்க? பாடும் தாழ்பாலாம் கட்டிக்கிட்டு வேஷம்லாம் கட்டிக்கிட்டு வெண்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு போவோம், ஆட்டுவோம், கொடி போடுவோம். அவங்க வண்டி விரலாலாம் சொல்லுவோம். அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம பெத்த பிள்ளை கூட இந்த அளவுக்கு கிடையாது. நம்ம ஜாதி பிள்ளை, நம்ம ஜாதியினுடைய வம்சத்துக்காக இந்த அளவுக்கு ஏதோ மகிழ்ச்சியா பேசுது அப்படின்னா அந்த அன்புகள்னாலதான். அப்படி இருக்குள்ள நம்ம